Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அற்புதமான ஒரு உறுப்பு, உடம்புக்குள்ள இருக்கிற அற்புதமான உறுப்பு, எல்லாமே முக்கியமானது. அதில் கணையம், பேங்க்ரியாஸ் மிக அற்புதமான உறுப்பு. இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கும்பொழுது நிறைய மனிதர்களுக்கு அதில் சின்ன குறைபாடு, அதைத்தான் நம்ம சுகர், டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இது ஒரு நோயினே நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கணையத்தில் ஏற்பட்ட சின்ன குறைபாடுகள், இதை சரி செய்வதற்கு உரிய பயிற்சிகள், உணவு முறை முதல்ல, வாழ்க்கை முறையில் சின்ன மாற்றம், கணையம் நன்றாக, பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள், முதிரை பயிற்சிகள், தியான பயிற்சி, ஒரு எளிமையான நாடி சுத்தி. பொதுவாகவே நம்ம உடம்பில் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது, பித்தத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது கணையத்துக்கு சக்தி ஓட்டம் குறைகின்றது. இது எதனாலலாம், என்னென்ன காரணம்னா, உடலுக்கு பயிற்சி கொடுக்காத நிலை, காலை எழக்கூடிய நேரம், எந்த ஒரு பயிற்சி இல்லாத ஒரு நிலை, நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, இதில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த பித்தத்தை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான பிராணாயாம பயிற்சி. ஸோ இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம், எல்லா மனிதர்களுக்கும் இது மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது. நமக்கு கணையம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய முதிரை, உடலில் உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடிய பிராணாயாம பயிற்சி, பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு தியான பயிற்சி, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் உள்ளவங்க இதோடு சேர்த்து குதிரைவாலி, அதை காலை மாலை மதியம் 3 வேளையுமே அதே உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதிலே நீங்கள் சாப்பாடாக சாப்பிட்டுக்கலாம், இட்லியாக சாப்பிட்டுக்கலாம், சோறாக சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 10 நிமிடம் நல்ல ஒரு வாக்கிங் போகக்கூடிய நிலையை எடுத்துக்கோங்க. இரவு சாப்பாடு 6லேருந்து 7 மணிக்குள்ளே அரைவயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மைதாவினால் உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாழ்க்கை முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நம்ம உடம்புல கணையம் நன்றாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம காண இருப்பது வருண முத்திரை. இந்த முத்திரையை தரையில் அமர முடிந்தவங்க ஒரு மேட் விரிச்சுக்கோங்க. காலை மதியம் கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சுகாசனம், அர்த்த பத்மாசனம், இல்லை பத்மாசனம், இல்லைனா வஜிராசனம், இந்த 4ல் ஏதாவது ஒன்று. இப்போ வயதானவர்கள் இருக்கலாம், உடல் பருமன் உள்ளவங்க நாற்காலியில் அமர்ந்துக்கோங்க. முத்திரை செய்வதற்கு முன்பாக நமது உணர்வு முக்கியமானது. நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடிக்கோங்க. இப்பொழுது நான் செய்யக்கூடிய இந்த வருண முத்திரை கணையத்திற்கு நல்ல ஒரு ஆற்றலை, சக்தியை கொடுக்க போகின்றது. பேங்க்ரியாஸ் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை இந்த முத்திரையின் மூலமாக கிடைக்கும். அதை ஆழ் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. இப்போ இந்த முத்திரைக்கு போவோம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த 3 விரல் சேராமல் இருக்கும். பயிற்சி பண்ண சேர்ந்துக்கூடும். சேரலை அப்படின்னா அந்த கையிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு விரலாக, ஒவ்வொரு கையாக அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஒரு 20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேப் இல்லாமல் சேர்ந்துடும். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் இந்த வருண முத்திரையின் மூலமாக கணையத்திற்கு, பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதனுடைய இயக்கம் சீராக இருக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிலருக்கு அதிகமாக சுகர் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறோம். கையை நம்ம வச்சுக்கணும். 4 நகங்களும் டச் பண்ணிக்கிட்டட்டும். கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கட்டும். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. இந்த முத்திரை செய்யும் பொழுதும் ஆழ் மனதில் பேங்க்ரியாஸ் மிகச் சிறப்பாக இயங்குகின்றது. கணையத்திற்கு, பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க.
கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ் அதற்கு நல்ல ஒரு பிராணாற்றலை இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். பேங்க்ரியாஸ் மிகச் சிறப்பாக சரியாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாகவே உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கும்போது கணையத்துக்கு பேங்க்ரியாஸினுடைய இயக்கம் மாறுபடுகின்றது. அப்போ நம்ம உடம்புல உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடிய ஒரு மார்பு முறை பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கணும். ஆண்கள் கை இந்த மாதிரி வச்சுக்கணும். ஆண்கள் வந்து கை எப்படி வச்சுக்கணும். பெண்கள் பண்ணும்போது இந்த பயிற்சி பண்ணும்போது கை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கணும். பெண்கள் 4 விரல் இப்படி சைடில் வச்சுக்கணும். ஆண்கள் வந்து கை இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஆள்காட்டி விரல் ஜஸ்ட்டில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல 3 எண்ணத்தையும் மூச்சை உள்ளே இழுக்கணும். 1 2 3. 3 எண்ணத்தண்ணி மூச்சை அடக்கிக்கிடணும். 1 2 3. இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு 6 எண்ணத்தண்ணி மூச்சை வெளியே விடணும் ஸ்பீடாக. 1 2 3 4 5 6. அங்கே 3 எண்ணத்தண்ணி மூச்சை அடக்கிக்கிடணும். 1 2 3. ரிலாக்ஸ். இது ஒரு முறை. இந்த மாதிரி 5 முறை பண்ணணும். நோட்டு பண்ணுறேன். ஆண்கள் கை எப்படி வச்சுக்கோங்க. பெண்கள் கை இந்த மாதிரி சைடில் எப்படி வச்சுக்கோங்க. மூச்சை உள்ளே இழுக்கிறோம். 3 எண்ணத்தண்ணியும் 1 2 3. மூச்சு அடக்கிக்கிடணும். 1 2 3. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. அங்கே மூச்சு அடைக்குவாங்க. 3 எண்ணத்தண்ணியும் 1 2 3. இன்னொரு தடவை பண்ணுறேன். ஜென்ஸ் ஆண்கள் கை எப்படி வச்சுக்கோங்க. பெண்கள் 4 விரல் இப்படி சைடில் வச்சுக்கோங்க. முதல்ல 3 எண்ணத்தண்ணி மூச்சை உள்ளே இழுக்கிறேன். 1 2 3. மூச்சு அடைக்கிடுறேன். 1 2 3. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுறேன். 1 2 3 4 5 6. அங்கே மூச்சு அடைக்கிடணும். 1 2 3. ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிதானமாக பயிற்சி பண்ணிக்கோங்க. இது நம்ம உடம்புல உஷ்ணத்தை சமப்படுத்தும். ஓவர் ஹீட்னால் கணையத்துக்கு நமக்கு பிராணாற்றல் தடைபடுகின்றது. பேங்க்ரியாஸினுடைய இயக்கத்தில் சின்ன மாறுபாடு ஏற்படுகின்றது. அப்போ இந்த மாறுமுறை பயிற்சி பண்ணும்போது பித்தம் சமமாகும். அப்போ பித்தம் சமமாகும் பொழுதே நமக்கு பேங்க்ரியாஸுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இப்போ நம்ம கணையத்தை சீராக பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு மணிபூரக சக்கரா தியானம் பண்ண போகிறோம். நம்ம உடம்புல சக்கரங்கள், அந்த சக்கரங்களுக்கும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. மணிபூரக சக்கரம் அது வந்து கணையத்தை பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யும். 2 கை சின்முத்திரை, கை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். தலைவெளி தசைகள் மனசனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை இடதுகை வெளி தசைகள், அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. ஹிருதயத்தின் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும். வயிற்று உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்கள் உணர்வு அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இவர்கள் இன்றைக்கு நம்ம பார்த்த பயிற்சி பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணசக்தியை கொடுக்கக்கூடிய எளிமையான பயிற்சி. நம்ம சுகருக்காக பலவிதமான தெரப்பி கொடுத்துருக்கோம். இது வந்து எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி. வயதானவர்களுக்கும் இன்றைக்கு அந்த மாதிரி சுகர் ப்ராப்ளம் இருக்குது. அது ஒரு நோயின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம உடலில் ஏற்பட்ட சின்ன ஒரு பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன குறைபாடு. அதை சரி செய்வதற்கு இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து உணவு மிக அவசியமான ஒன்று. நமது வாழ்க்கை முறைன்னு சொல்ல பாருங்க, லைஃப் ஸ்டைல். காலையில் எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்துடணும். காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் ஜீரகம் போட்டு ஒரு வாட்டர் சாப்பிட்டுக்கோங்க. அந்த தண்ணி குடிச்சிட்டு இந்த பயிற்சிகளை நிதானமாக பண்ணிக்கிட்டே வாங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் பண்ணுங்கள். இரவு 7 மணிக்குள்ளே அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு வாட்டர்,
கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். சிறுதானிய உணவு காலை மாலை எடுத்துக்கோங்க. மதியம் மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். பாகற்காய் சூப் உணவில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கசப்பான தோற்பான ஐட்டுக்கள் வாழைப்பூ உணவில் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா உணவில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு காஃபி டீ சாப்பிட்றத ஜீனி போட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு சுக்கு கருப்பட்டி போட்டு சாப்பிடக்கூடிய சுக்கு காப்பியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்ம உடம்புல நல்லா அந்த கணையத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.